குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெட்டல் கட்டிங் வந்து கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மெட்டல் கட்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ற கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ஆன் டூல் சிக்னேச்சர். நமக்கு டூல் சிக்னேச்சர்ல வந்து எவ்வளவு எலிமெண்ட் தேவைப்படும் கேக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் 7. டூல் சிக்னேச்சர்னாலே வந்து ஒரு டூல கடையில போய் வாங்கணும்னா என்ன சொல்லி வாங்கணும் அப்படின்றத டூல் சிக்னேச்சர். டூல் சிக்னேச்சர் வந்து 7 எலிமெண்ட் வச்சு இது பண்ணுவாங்க. இதுல வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்கு, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் அண்ட் ஆட்டோனல் ரேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிஸ்டம் இருக்கு. Now I will share my screen. இப்ப நீங்க பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a chart. இந்த சார்ட் வந்து ஃபுல்லா நம்ம என்டையர் மெட்டல் மிஷினிங்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண சார்ட். இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிளேசிங்னா என்ன நீங்க புரிதல் இருக்கு? உங்களுக்கு கிளேசிங்னா என்ன புரிதல் இருக்கு? கிளேசிங்னா நமக்கு நம்மளோட அப்ரசிவ் கிரெயின்ஸ் வந்து மழுமழுன்னு ஆயிடும், ஷைனி அப்பியரன்ஸ் ஆயிடும். அதான் கிளேசிங். கிளேசிங்னா நம்ம கிரைண்டிங் இது வந்து மழுமழுன்னு ஆயிடும், அது வந்து ஷைனி அப்பியரன்ஸ் ஆகிறது தான் கிளேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மெட்டல் கட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல் கட்டிங் அப்படின்ற விஷயத்துல வந்து டூல் சிக்னேச்சர்ன்றது தான் பார்க்குறோம். டூல் சிக்னேச்சர் வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க, ஆர்டனல் ரேக் சிஸ்டம் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சிஸ்டமும் இதுவான விஷயம். அதான் ஆர்டனல் கட்டிங்னா வந்து நம்ம கட்டிங் எட்ஜ் வந்து எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலரான இதுல இருந்ததுன்னா அது வந்து ஆர்டனல் கட்டிங் சொல்லுவாங்க. இன்க்ளைன்டா இருந்தா அது ஆப்ளிக் கட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் சிஸ்டம்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன இருக்குன்னா பேக் ரேக் ஆங்கிள் இருக்கும், அடுத்தது சைட் ரேக் ஆங்கிள் இருக்கும், அடுத்தது வந்து எண்ட் கிளியரன்ஸ் ஆங்கிள். கிளியரன்ஸ் ஆங்கிளுக்கு இன்னொரு பேர் வந்து எண்ட் ரிலீஃப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சைட் கிளியரன்ஸ் ஆங்கிள், இல்ல சைட் ரிலீஃப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், சைட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், நோஸ் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7 காம்போனன்ட் இருக்கும். அதே போல ஷியர் ஆங்கிள் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணுவாங்க? ஷியர் ஆங்கிள் அப்படின்றது வந்து என்ன எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ஷியர் ஆங்கிள்ன்றத நமக்கு எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் த ஷியர் பிளேன். ஆங்கிள் பிட்வீன் த ஷியர் பிளேன். அது மட்டும் இல்லாம டைரக்ஷன் ஆஃப் டூல் டிராவல். டைரக்ஷன் ஆஃப் டூல் டிராவலுக்கும் ஷியர் பிளேனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான் ஷியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த டெய்லர் டூல் லைஃப் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, VT power n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லுவாங்க. டெய்லர் டூல் லைஃப் ஈக்குவேஷன் வந்து VT power n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்ப கண்டினியூஸ் சிப்ஸ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்றது கேள்வி கேட்பாங்க. கண்டினியூஸ் சிப்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, டக்டைல் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட். டக்டைல் மெட்டீரியல் தான் கண்டினியூஸ் சிப்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு சஃபிஷியன்ட் கட்டிங் ஃப்ளூயிட் இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேக் ஆங்கிள் வந்து அதிகமா இருக்கணும். ரேக் ஆங்கிள் பெருசா இருந்தா நல்லா வெட்டுன்னு அர்த்தம். ஸோ ரேக் ஆங்கிள் வந்து ஹையா இருக்கணும், ஃபீடு கம்மியா இருக்கணும், டெப்த் ஆஃப் கட் கம்மியா இருக்கணும். இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் சிப்ஸ்க்கு நம்ம ஞாபகம் வச்சிருது. ஸ்பீடு அதிகமா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்பீட் அதிகம், ஃபீடு கம்மி, டெப்த் ஆஃப் கட் கம்மி, சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் கட்டிங் ஃபீட், ரேக் ஆங்கிள் அதிகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே பில்டப் எட்ஜ் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு அப்படியே உல்டா வரும். டக்டைல் மெட்டீரியல் கண்டினியூஸ் சிப்ஸ் வந்து நாலே டக்டைல் மெட்டீரியல் தான் ஃபார்ம் ஆகும். ஸ்பீடு வந்து இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா பில்டப் எட்ஜ்ல என்ன அப்படின்னா, இந்த இதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும். வழக்கமா ஸ்பீடு அதிகமா இருந்தா டக்டைல் மெட்டீரியல் கண்டினியூஸ் வந்துடும். ஆனா ஸ்பீடு கம்மியாச்சுன்னா தான் பில்டப் எட்ஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இல்ல ஃபீடு அதிகமா இருந்தா பில்டப் எட்ஜ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் டெப்த் ஆஃப் கட் அதிகமா இருந்தாலும் பில்டப் எட்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ பில்டப் எட்ஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பில்டப் எட்ஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து பில்டப் எட்ஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தது டிஸ்கன்டினியூஸ் சிப்ஸ் எதுல வரும்னா, இப்போ கண்டினியூஸ் வந்து டக்டைல்னா, டிஸ்கன்டினியூஸ் வந்து பிரிட்டில் மெட்டீரியல். இங்க வந்து பில்டப் எட்ஜுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கோ அதே தான் வரும், சேமே தான் வரும். மெட்டீரியல் மட்டும்தான் மாறி வரும். ஆனா பில்டப் எட்ஜுக்கும் இந்த டிஸ்கன்டினியூஸ் சிப்ஸ்க்கும் பாராமீட்டர் சேமே தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி கொடுத்துட்டு n கேட்பாங்க. வீக் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். வீக் என்ன ஃபார்முலா வரும்?
வெலாசிட்டி கொடுத்துட்டு நமக்கு வந்து வெலாசிட்டி கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெலாசிட்டி கொடுத்துட்டு நமக்கு n கேட்பாங்க v ஈக்குவல் டு பை டி என் அப்படின்னு போட்டா கிடைச்சிடும். பை வந்து கான்ஸ்டன்ட், டி வந்து மீட்டர்ல வச்சுக்கலாம், n வந்து ரெவல்யூஷன் பெர் மினிட் ஆர்பிஎம். ஸோ இது வந்து மீட்டர் பெர் மினிட்னால வந்து நமக்கு 60 தேவையில்ல. மீட்டர் பெர் செகண்டா இருந்தா நமக்கு டிவைடட் பை 60 தேவை. இங்க இது தேவை கிடையாது, பைடிஎன் போட்டாலே நமக்கு கிடைச்சிடும். இதே மீட்டர் பை செகண்ட்ல கேட்டாங்கன்னா டிவைட் பை 60 போடணும். இந்த மாதிரி கட்டிங் வெலாசிட்டி ரிலவெண்டா வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கட்டிங் வெலாசிட்டி ரிலவெண்டா வந்து நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆர்தம் கட்டிங்னா என்னன்னு பார்த்தோம், ஆப்ளிக் கட்டிங்னா என்னன்னு பார்த்தோம், டூல் சிக்னேச்சர் ஏஎஸ்ஏ பார்த்தோம், டூல் சிக்னேச்சர் ஓஆர்எஸ் பார்த்தோம், கன்டினியூஸ் ஷிப்ஸ் பார்த்தோம், கன்டினியூஸ் ஷிப்ஸ் வித் பில்ட் அப் வெட்ஜ் பார்த்தோம், டிஸ்கன்டினியூஸ் ஷிப்ஸ் பார்த்தோம், டெய்லர் டூல் லைஃப் ஈக்குவேஷன் விடி பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். டெய்லர் டூல் லைஃப் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா டெய்லர் டூல் லைஃப் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா விடி பவர் n ஈக்குவல் டு டெய்லர் டூல் லைஃப் ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடி பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். விடி பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த வின்றது கட்டிங் வெலாசிட்டி, டி டூல் லைஃப், nன்றது எக்ஸ்போனன்ஷியல் கான்ஸ்டன்ட் டிபெண்ட் ஆன் டூல் மெட்டீரியல், சி வந்து மெஷினிங் கான்ஸ்டன்ட் டிபெண்ட் ஆன் ஒர்க் மெட்டீரியல் அண்ட் டூல் மெட்டீரியல் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது ஷியர் ஆங்கிள் ஃபார்முலா. ஷியர் ஆங்கிள் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஆங்கிளுக்கு வந்து என்ன ஃபார்முலானா tan பை ஈக்குவல் டு tan பை ஈக்குவல் டு ஆர் காஸ் ஆல்பா டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் சைன் ஆல்பா. இங்க காட் காம்பனன்ட் மாதிரி வரும். ஆர் காஸ் ஆர்னா சிப் திக்னஸ் ரேஷியோ, ஆர் காஸ் ஆல்பா டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் சைன் ஆல்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மெர்ச்சன்ட் சர்க்கிள்ல வந்து நமக்கு பலதர நிறைய ஃபார்முலா இருக்கு. நமக்கு எல்லாமே வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் பிராஸ் வந்து இது பண்ணும்போது வெட்டும் போது எவ்வளவு ரேக் ஆங்கிள் யூஸ் பண்ணுவான்னு கேட்பாங்க. பிராஸ்ல வந்து 0 ரேக் ஆங்கிள், பிராஸ்க்கு வந்து 0 ரேக் ஆங்கிள் அப்படின்னு தெரிஞ்சுங்க. பிராஸ் வந்து 0 ரேக் ஆங்கிள். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நமக்கு சிப் வெலாசிட்டி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சிப் வெலாசிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிப் வெலாசிட்டி பை கட்டிங் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சிப் வெலாசிட்டிக்கு பாத்தீங்கன்னா ஃபார்முலா என்னன்னா ஆர் ஈக்குவல் டு சிப் வெலாசிட்டி பை கட்டிங் வெலாசிட்டி. இப்ப சிப் வெலாசிட்டியும் கட்டிங் வெலாசிட்டியும் ரேஷியோ போட்டீங்கன்னா தட் இஸ் த சிப் திக்னஸ் ரேஷியோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வெலாசிட்டி ரிலேஷன்ஷிப்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. வெலாசிட்டி ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸான ஃபார்முலா. வெலாசிட்டி ரிலேஷன்ஷிப் வந்து கட்டிங் வெலாசிட்டி ஈக்குவல் டு சிப் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஷியர் வெலாசிட்டி. சரியா? இப்ப நீங்க வந்து இப்ப கட்டிங் வெலாசிட்டியில வந்து என்ன வரும் அப்படின்னா கட்டிங் வெலாசிட்டி வந்து ஒரே ஒரு இதான் இருக்கு. இங்க 2 லெட்டர் இருக்கு. 2 லெட்டருக்கு சைன்ல வரும். ஆங்கிள் வந்து 2 இருந்தா சைன். அந்த சி இருக்கத்துல என்ன வரும்னா சைன் வரும். காசி மேல சி இருந்தா கீழே சைன் வரும், மேல எஸ் இருந்தா கீழே காஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து ஒண்ணுதான் இருக்கிறதுனால
2 பேர் வருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 2 பேர் வருவாங்க. எந்த 2 பேர் வருவாங்கன்னா இங்க 5 மைனஸ் ஆல்பா, இங்க இருக்கிறது வந்து 5 மைனஸ் ஆல்பா. b by cos 5 minus alpha, vc by sin pi, ps by cos alpha அப்படின்றது இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நமக்கு வரும். சிம்பிளான ப்ராப்ளம். இப்போ vc by v equal to sin pi by அதுவும் ஞாபகம். vc by v equal to sin cos by v equal to pi divided by cos pi minus alpha. vc by v னா r, அதுவும் தெரியும். r க்கு வந்து இத்தனை ஃபார்முலா இருக்கு. r க்கு வந்து இத்தனை ஃபார்முலா இருக்கு. நீங்க அதான் தெரியும். r equal to t by tc that is equal to lc by l, that is equal to vc by v, that is equal to sin pi divided by cos pi minus alpha, sin pi divided by cos pi minus alpha. இதெல்லாம் வந்து r க்கான ஃபார்முலா. வெறும் r ல இருந்தே உங்களுக்கு நல்ல அற்புதமான கேள்வி வந்துடலாம். r என்றது சிப் திக்னஸ் ரேஷியோ. r தலைகீழ திருப்பி போட்டா அது பேரு சிப் ரிடக்ஷன் கோஎஃபிஷியன்ட். r வந்து சிப் திக்னஸ் ரேஷியோ தலைகீழ திருப்பி போட்டா அது சிப் ரிடக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல ஹீட் ஜெனரேஷன் இன் மெட்டல் கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஜோன்ல தான் அதிகமா ஹீட் ஜெனரேட் ஆகும். ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் எங்க இதுவானா சிப் தான் அதிகமா டிஸ்ட்ரிபியூட் நிறைய கடத்திட்டு போறாங்க. அப்புறம் இதுல மேக்ஸிமம் வந்து கட்டிங் ஃப்ளூயிட் வந்து கட்டிங் ஃப்ளூயிட பத்தி ஒரு क्वेश्चन கேட்பாங்க. கட்டிங் ஃப்ளூயிட பத்தி கேட்பாங்க. கட்டிங் ஃப்ளூயிட் ஒவ்வொரு ஒர்க் மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு கட்டிங் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து கேஸ்ட் அயனை பத்தி பார்ப்போம். கேஸ்ட் அயன்ல என்ன கட்டிங் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவாங்க? ட்ரை ஏர் இல்ல நோ கட்டிங் ஃப்ளூயிட் சொல்லுவாங்க. அதே போல அலுமினியத்துக்கு கெரோசின் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கார்பைட் டூலுக்கு யூஸ் பண்ண என்ன கேட்பாங்க? கார்பைட் டூலுக்கு என்ன அப்படின்னா கார்பைட் டூலுக்கு வாட்டரு. அப்புறம் இன்டர்மிட்டன்ட் கட்டிங் ஆபரேஷனுக்கு என்ன கட்டிங் ஃப்ளூயிட் கேட்பாங்க? லேத் இது ஷேப்பர் பிளானர் இருக்கலாம், நோ கட்டிங் ஃப்ளூயிட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் ரேக் ஆங்கிள் எப்ப யூஸ் பண்ணுவோம்? இல்ல நெகட்டிவ் ரேக் ஆங்கிள் வந்து எந்த மாதிரி டூல் மெட்டீரியலுக்கு உகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட் செராமிக் டூல். நெகட்டிவ் ரேக் ஆங்கிள் எதுக்கு உகந்தது அப்படின்னா செராமிக் டூலுக்கு உகந்தது. கட்டிங் ஸ்பீடு வந்து 50% குறைக்கிறோம். கட்டிங் ஸ்பீடு வந்து 50% குறைக்கும். ஸ்பீடு குறைச்சா டூல் லைஃப் அதிகமாகும். ஸ்பீடு 50% குறைச்சா VT பவர் 0.5 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்கு. ஒரு கொடுத்துருக்காங்க. ஒரு நமக்கு வந்து
என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா VT power 0.5 equal to constant கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்பீட 50% குறைச்சா 2 லைஃப் 300% அதிகமாகும். நீங்க சால்வ் பண்ணா வரும், ஆனா வந்து ஞாபகம் வச்சுக்க, தம் ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்க. அதாவது ஸ்பீட குறைச்சா 2 லைஃப் இன்க்ரீஸ் ஆகுறது ஒரு நேரடி புரிதல். இப்ப ஸ்பீட 50% குறைக்கிறாங்க, அப்ப 2 லைஃப் 300% ஏறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த VT பவர் எண்ல இருந்து கண்டிப்பா வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து எதிர்பார்க்கலாம். மெர்ச்சன்ட் சர்க்கிள்ல எர்னஸ்ட் மெர்ச்சன்ட் தியரி படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்னஸ்ட் மெர்ச்சன்ட் தியரி படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம்னா பை தான் கண்டுபிடிக்கிறோம். பை ஈக்குவல் டு பை பை 4. பை ஈக்குவல் டு பை பை 4 பிளஸ் ஆல்பா பை 2 மைனஸ் பீட்டா பை 2. இதான் வந்து எர்னஸ்ட் மெர்ச்சன்ட் தியரி வந்து கண்டுபிடிச்ச ஒரு மாபெரும் ரகசியம். இது 2ஆல பெருக்கினீங்கன்னா என்ன வரும்னா 2π plus beta minus alpha equal to pi by 2 வரும். 2π plus beta minus alpha. 2π plus beta minus alpha equal to pi by 2 வரும். சோ இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரேக் ஆங்கிள் கொடுத்தோம்னா நமக்கு என்னன்னா இட் இஸ் ஸ்ட்ராங் இன் கம்ப்ரஷன். நெகட்டிவ் ரேக் ஆங்கிளோட விசேஷமான குணம் என்னன்னா இட் இஸ் ஸ்ட்ராங் இன் கம்ப்ரஷன். நெகட்டிவ் ரேக் ஆங்கிள் வந்து இட் இஸ் ஸ்ட்ராங் இன் கம்ப்ரஷன். ரெண்டாவது வீக் இன் ஷியர். நெகட்டிவ் ரேக் ஆங்கிளை பத்தி யாராச்சும் கேட்டாங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ராங் இன் கம்ப்ரஷன், வீக் இன் ஷியர். அடுத்து ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து காட் வந்து ஒருத்தனுக்கு தான் கொடுக்குறோம். காட் வந்து யாருக்கு கொடுக்குறோம்? ஒருத்தனுக்கு மட்டும் கொடுக்குறோம். டேன் வந்து 2 பேருக்கு கொடுக்குறோம். காட் பை பிளஸ் டேன் பை மைனஸ் ஆல்பா. எப்பவுமே நம்ம காட் வந்து இருக்க இடத்துல ஒருத்தனுக்கு கொடுக்குறோம். காட் பை பிளஸ் டேன் மைனஸ் ஆல்பா வந்து. அப்புறம் ஷியர் ஸ்ட்ரெயின் ரேட். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் ரேட். ஷியர் ஸ்ட்ரெயின் ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஷியர் ஸ்ட்ரெயின் ரேட் மேல ஒரு புள்ளி. shear strain equal to velocity of shear whole divided by shear thickness. Now இப்போ shear velocity and velocity relationship formula வந்து கண்டுபிடிச்சிக்கலாம்னு வச்சுங்களேன். Next shear thickness க்கு formula. shear thickness க்கு என்ன formula வரும்? d by sin ts equal to
T shear thickness formula. எல்லாம் குட்டி குட்டி ஃபார்முலா தான், ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குட்டி குட்டி ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? குட்டி குட்டி ஃபார்முலா. ஸோ மெட்டல் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான், இதெல்லாம் தான் ஏரியா. ஸோ இது எல்லா ஏரியா வந்து நம்ம அதாவது நம்ம ஒரு புக்ல கொஸ்டின் பாக்குறோம்னா கொஸ்டின் வந்து இந்த மாதிரி இன்டா தான் எழுதி வச்சுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 2π பிளஸ் 2π பிளஸ் பீட்டா மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு 90 டிகிரி எடுக்கலாம். 90 டிகிரி. இதே லீ அண்ட் ஷேப்பர் தியரில என்ன வரும் அப்படின்னா, இந்த 2π பல பை ஆயிடும். அந்த பீட்டா மைனஸ் ஆல்பா அப்படியே தான் இருக்கும். ஆனா 90 டிகிரி 5/4 வரும். சரியா? 5 plus beta minus alpha equal to 5/4. இது வந்து லீ அண்ட் ஷேப்பர் தியரி. அது வந்து எர்னஸ்ட் மெர்ச்சன்ட் தியரி அப்படின்னு ஆச்சு. எர்னஸ்ட் மெர்ச்சன்ட் தியரிக்கு எப்படி வரும், லீ அண்ட் ஷேப்பர் தியரிக்கு எப்படி வரும். அடுத்தது நம்ம பார்க்க போறது டூல் லைஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பாராமீட்டர். ஏற்கனவே பார்த்தோம், சாப்பிட்ட உடன் நினைச்சோம். இப்பதான் சாப்பிட்டு வந்திருக்கோம். சாப்பிட்ட உடன் டூல் லைஃப பாதிக்கிற பாராமீட்டர், அதிகமா பாதிக்கிற பாராமீட்டர் ஸ்பீடு, ரெண்டாவது ஃபீடு, மூணாவது டெப்த் ஆஃப் கட், நாலாவது நோஸ் ரேடியஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, சாப்பிட்ட உடன். இப்பதான் நீங்க சாப்பிட்டு வந்திருப்பீங்க, அதனால சாப்பிட்ட உடன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அடுத்தது ஒரு ரவுண்ட் நோஸ் டூலுக்கு சர்ஃபேஸ் ரஃப்னஸ். ரவுண்ட் நோஸ் டூலுக்கு நம்மளோட சர்ஃபேஸ் irregularity h max equal to f square by 8r. இது ரவுண்ட் நோஸ் டூலுக்கு மட்டும் தான் செல்லுபடி ஆகும். இந்த ஃபார்முலா வந்து ரவுண்ட் நோஸ் டூலுக்கு செல்லுபடி ஆகும். h max equal to f square by 8r வந்து ரவுண்ட் நோஸ் டூலுக்கு செல்லுபடி ஆகும். h max equal to f square by 8r வந்து ரவுண்ட் மேக்ஸ் டூலுக்கு, ரவுண்ட் நோஸ் டூலுக்கு செல்லுபடி ஆகும். இதே ஷார்ப் கட்டிங் டூலுக்கு என்ன வரும்? மேல f ஸ்கொயருக்கு பதிலா f ஆ மாறிடும், கீழே tan pi s. சோ இந்த tan கூட pi s தான் வரும்ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, t க்கு பக்கத்து லெட்டர் என்ன? t க்கு பக்கத்து லெட்டர் s. அப்ப அது வந்து சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். அதுக்கப்புறம் காட், காட் பை, சி க்கு பக்கத்துல லெட்டர் வந்து e, a b c d e. சோ காட் பை e பிளஸ் tan pi s. இது வந்து ஷார்ப் எட்ஜ் கட்டிங் டூல். ஷார்ப் எட்ஜ் கட்டிங் டூலுக்கு இந்த ஃபார்முலா. ஒரு சர்ஃபேஸ் ரஃப்னஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஷார்ப் எட்ஜ் கட்டிங் டூலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரவுண்ட் நோஸ் டூலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரவுண்ட் நோஸ் டூல்ல f square by 8r
ஷார்ட் பிச்சிங் கட்டிங் டூல்ல f divided by tan pi s plus cot pi e. pi s னா side cutting edge angle, pi னா end cutting edge angle. அடுத்து என்ன பார்ப்போம். இப்ப நோஸ் ரேடியஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா h equal to f square by 8r. சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து எப்படி இருக்கும்? ஹைட் கம்மியாயிடும். ஆர் அதிகமா ஹைட் கம்மியாகும். ஹைட் கம்மியான சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா இருக்கும். டூல் லைஃப் எப்படி இருக்கும்? சர்ஃபேஸ் ஃபினிஷ் எவ்வளியே டூல் லைஃபும் அவ்வளியே. சர்ஃபேஸ் ஃபினிஷ் எவ்வளியே டூல் லைஃபும் அவ்வளியே. அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து மெட்டல் கட்டிங்ன்ற ஒரு ஏரியால நமக்கு பாக்குற விஷயம் அப்படின்னு வச்சுங்களேன். நம்ம வெட்டுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் எது? வெட்டுவதற்கு தேவையான ஃபோர்ஸ் என்னன்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். ரேடியல் ஃபோர்ஸ் இருக்கும், ஆனா அது வெட்டுறதுக்கு தேவைப்படாது. HSS-க்கு வந்து சப்ஸ்டிட்யூட்டா ஒருத்தன், HSS-க்கு வந்து டங்ஸ்டனுக்கு சப்ஸ்டிட்யூட்டா ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் தான் மாலிப்டினம். HSS இரண்டு வகைப்படும். டங்ஸ்டன் HSS ஒரு வகைப்படும், மாலிப்டினம் HSS சொல்லிட்டு இன்னொரு வகைப்படும். சோ டங்ஸ்டனுக்கு சப்ஸ்டிட்யூட்டா இருக்கவன் வந்து மாலிப்டினம். ரேக் ஆங்கிளுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் என்ன உறவுனா, ரேக் ஆங்கிள் அதிகமாக டூலோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகும். ரேக் ஆங்கிள் அதிகமாக டூலோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகும். கிளியரன்ஸ் ஆங்கிள் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ரப்பிங் ஆகாம இருக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. கிளியரன்ஸ் ஆங்கிள் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ரப்பிங் ஆகாம இருக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. சேட்டர் வந்து எதனால உண்டாகுதுன்னா, சேட்டர் வந்து செல்ஃப் எக்ஸைட்டட் வைப்ரேஷன்னால உண்டாகுது. சேட்டர் வந்து உண்டாகிறதுக்கான காரணம் வந்து செல்ஃப் எக்ஸைட்டட் வைப்ரேஷன். ரேக் ஆங்கிள் ஃபார் மெஷரிங் பிராஸ் வந்து 0 டிகிரி ரேக் ஆங்கிள். பிளாங்க் வியர் அப்படின்னா வந்து ஆட் கான்ஸ்டியூன்ட்னால உருவாவது வந்து பிளாங்க் வியர். பள்ளம் குழி உலர்றது வந்து கிரேட்டர் வியர். குழி எங்க விடும் அப்படின்னா ஃபேஸ்ல விடும். ஸோ சிரிச்சா கணத்துல குழி விடும் ஞாபகம் வச்சுங்க. ஃபேஸ்ல தான் கிரேட்டர் வியர் ஃபார்ம் ஆகும். சரி, இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இப்ப கட்டிங் பவருக்கு ஃபார்முலா என்னன்னா கட்டிங் ஃபோர்ஸ் இன்டு கட்டிங் வெலாசிட்டி. கட்டிங் பவருக்கு ஃபார்முலா என்ன? கட்டிங் ஃபோர்ஸ் இன்டு கட்டிங் வெலாசிட்டி அப்படின்னு ஆச்சுங்க. அடுத்தது ஃபிரிக்ஷன் பவர். ஃபிரிக்ஷன் பவர் பாத்தீங்கன்னா, ஃபிரிக்ஷன் யாரு காரணம்? ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இன்டு சிப் வெலாசிட்டி. ஃபிரிக்ஷன் பவர் ஈக்குவல் டு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இன்டு சிப் வெலாசிட்டி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஷியர் பவர், ஷியர் ஃபோர்ஸ் இன்டு ஷியர் வெலாசிட்டி.
cutting power equal to next relation, cutting power equal to friction power plus shear power. Cutting power equal to இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. தேங்க்யூ சாம்பியன்ஸ். அடுத்த இது வந்து அடுத்த லிங்க்ல பார்ப்போம். தேங்க்யூ சார்.